Hi everyone. So 10th standard maths வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோல தான் இருக்கும். என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா டாப் 5 மார்க் டாப் 10 5 மார்க்லாம் கொடுக்க முடியாது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க 10 5 மார்க் கொடுத்தா நம்ம 5 எழுதலாம். எப்படி கொடுக்க முடியும் சொல்லுங்க. இது வந்து பப்ளிக் எக்ஸாம். இது வந்து மிட் டர்ம் எக்ஸாமோ இல்ல குவார்ட்டர்லி எக்ஸாமோ கிடையாது. பப்ளிக் எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணணும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒன்றும் பயப்பட வேண்டாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவோட இதில் கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சாப்டரில் நீங்கள் வந்து 2 5 மார்க் எழுதணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எழுத முடியும். நீங்கள் பாருங்கள், அதுக்கு முன்னாடி சின்ன வேலை நீங்கள் பண்ணி ஆகணும். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். 6 லட்சம் வரப்போகுது. அது கிரெடிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தான். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அது வரும். அண்ட் கீழே இந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ சாப்டர் 1.1 ஏ கிராஸ் கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் வந்து ரொம்ப வீக்கான ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர் நல்லா படிங்க. அப்போ 1.2 3rd 4th அது யாருமே படிக்கிறதில்ல, படிச்சுங்க. 1.4 வந்து பார்த்திங்கன்னா அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் சம் இதில் மிஸ்டேக் பண்ணிடுறீங்க. என்னென்னா பையன் வந்து வேல்யூ கொடுத்துட்றாங்க -2 2.5 அந்த வேல்யூ கொடுத்துட்றாங்க. வேல்யூ பையன் வந்து மிஸ்டேக் பண்ணிடுறான் எந்த ஈக்குவேஷனில் போடுறது அப்படின்னு. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இது நல்லா போட்டு பாருங்கள், ஆன்சரும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1.4 FOGயில் இந்த சம்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ மொத்தத்தில் சாப்டர் 1 நீங்கள் இந்த சம்ஸ் படிச்சிங்கன்னா 2 5 மார்க் எழுதலாம். சாப்டர் 2 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 2.6 HCF 2.5 பாருங்கள். எனக்காக பாருங்கள், 4 சம் தான் கொடுத்துருக்கிறேன். 11 12 7 என்ன சம்மு 3 கன்சிடர் ரேஷியோ அந்த இந்த சம். எக்ஸாம்பிள் 2.1 2.30 2.36 எக்ஸாம்பிள் 2.39 எக்ஸாம்பிள்லாம் மொக்க சம்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். 2.8 3355 அந்த சம்மு. 2.9 ரேகா சம்மும் அந்த தேர்டு சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரேகா சம் இந்த வருஷம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ சாப்டர் 2ல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த சம்ஸில் நீங்கள் விட்டுட்டு போகாதீங்க. மேபி 2 எழுத முடியாது, ஆனால் 2 கேட்பாங்க, 1 எழுதலாம். அதே மாதிரி அல்ஜிப்ராவில் 2 கேட்பாங்க. நீங்கள் அல்ஜிப்ராவில் 1 எழுதுகிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஜிசிடி ஸ்கொயர் ரூட்டு இந்த மீப்போசாவும் வர்க்கமூலமும் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5 மார்க் எழுதிடலாம். ஆனால் எந்த கொஸ்டினுமே விடக்கூடாது. எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் எல்லாம் படிக்கணும். மேட்ரிக்ஸஸ் பொறுத்த வரைக்கும் 2 சம் தான். 3.18 3.19 இந்த 3 கணக்கு தான் எப்படி கேட்க போகிறாங்க. இருந்தாலும் எக்ஸ்ட்ரா இது 2 பார்த்துக்கோங்க, எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? 3.19 இதுலேயும் ஒரு சம் வந்துடும். சாப்டர் 4 தியரமில் கண்டிப்பாக ஒரு தியரம் வந்துடும். பிபிடி தேல்ஸு இல்லைனா ஏபிடி ஆங்கிள் பை செக்டர் பித்தகாரஸ் தியரம். ஸோ சாப்டர் 5 எடுத்துக்கோங்க. சாப்டர் 5ல் வந்து 2 5 மார்க் கேட்பாங்க. அவனை நான் கொடுத்த கொஸ்டின் படிச்சின்னு ஒரு 5 மார்க் எழுதலாம். குவாடிலேட்டரில் கண்டுபிடிக்கிறது, குவாடிலேட்டர் சாதா குவாடிலேட்டர் 7வது சம் நிறைய பேர் போடுறதுல போட்டுக்கோங்க. எக்ஸாம்பிள் 5.6 பார்த்துக்கோங்க. 5.2 பேரலோகிராம் ட்ரப்பீசியம் அண்ட் XY கண்டுபிடிக்கிறது பார்த்துக்கோங்க. 5.3 ஆல்டிடியூட் மீடியன் இந்த 9th கணக்கு வராத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. அந்த 9th சம்மு கரைச்சி குடிச்சிரு, கண்டிப்பாக வரும். 8வது சம்மு பார்த்துருக்கண்ணில் சாரி நான் நினைக்கிறேன், ஆமாம் எஸ் 8வது சம் கண்ணில் பார்த்துரு கேட் சம்முன்ட்டு. எக்ஸாம்பிள் 5.28 பார்த்துரு. எக்ஸைஸ் 5.4 8th சம் பைசெக்டர்னு சொல்லிட்டு அட்டம்ப்டில் கேட்டான், அதனால நம்ம கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. சாப்டர் 6ல் வந்து 6.2ல் ஒரு சாதாரண ஒரு 6 கணக்கு கொடுத்துருக்கேன். எப்பவுமே ஷிப்பு தான் கேட்குறாங்க. போன வருஷமும் ஷிப்பு தான், முந்தின வருஷமும் ஷிப்பு தான். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனில் ஒரு ஷிப் இருக்குது, டிப்ரெஷனில் ஒரு ஷிப் இருக்குது. 2 ஷிப்புமே கேட்டுட்டாங்க. நமக்கு இந்த மாதிரி ஷிப்பு கேட்பாங்களான்னு தெரியல. அது போக நான் என்னெல்லாம் முக்கியமான சம் இருக்குது பாருங்களேன். 5 சம் இதில் கொடுத்துருக்கேன், 5 சம் இதில் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் கொடுத்துருக்கேன். 6.4 மட்டும்தான் எக்ஸாம்பிளில் 3மே பார்க்க சொல்லியிருக்கேன். ஏன்னா அட்டம்ப்டில் இந்த 3ல் ஒரு சம் கண்டிப்பாக கேட்குறாங்க, அது கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸில் 4 சம், ஏரோப்ளைனு, இந்த பில்டிங் சம்மு, ட்ரீ சம்மு, கண்டிப்பாக செல்ஃபோன் டவரு, லைட் ஹவுஸு, இந்த மாதிரி ஏதோ ஒரு சம் வந்துடும். ஸோ தயவுசெய்து இது நல்லபடியாக போட்டு பாருங்கள், வந்துடும். ரொம்ப வீக்காக இருக்க பட்சத்தில் நான் வந்து ஃபெயில் ஆகிடுவேன் அந்த மாதிரி சொல்கிறவங்க சாப்டர் 6 கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம். வேணும்னா ஷிப்பு சம்மு, ஏரோப்ளைன் சம்மு பார்த்துக்கோங்க. ஷிப்பு, ஏரோப்ளைனு 6.2ல் 6.3ல் எக்ஸாம்பிள் 6.2ல் எல்லாமே பார்த்துரு. ஷிப்பு 2மே பார்த்துரு. அப்புறம் ஏரோப்ளைன் சம்முன்னு ஒரு சம் இருக்குது, அது பார்த்துரு. ஏரோப்ளைனா 6.3ல் 6.4ல் எக்ஸாம்பிள் கணக்கு மட்டும் பாரு. ஓகே, இப்போ 7th சாப்டர் வா. எக்ஸாம்பிள் 7.1 7.14 7.1ல் 3 சம் தான். ஸோ இது பார்க்க மாட்டேன். 5 சம்மு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் ஈஸி தான். 7.2ல் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கொடுத்துருப்பேன். ஏன்னா என்ன கேட்பானே இந்த வருஷம் சொல்ல முடியாது. 7.23 எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் சம் கேட்டுட்டான். ஸோ அப்போ இந்த வருஷம் ஏதாவது ஒரு குதர்க்கமாக கேட்கலாம். மில்க்கு சம்மாக இருக்கலாம், பெட்ரோல் சம்மாக இருக்கலாம், இல்லை இந்த ஃபஸ்ட்டு சம்மாக இருக்கலாம், எம்பேங்க்மெண்ட்டு 2வது சம்மாக இருக்கலாம், என்ன வேணாலும் கேட்கலாம். அதனால தான் இதை கொடுத்துருக்குறேன், படிச்சுக்க. 7.3ல் 5 கணக்கு தான் கொடுத்துருக்கேன். எனக்காக படிக்க மாட்டேங்களா 5 கணக்கு. 7.4ல் மொத்தமாக 6 கணக்கு, எக்ஸாம்பிளில் 3 கணக்கு. இந்த எக்ஸாம்பிள் 7.29 அட்டம்ப்டில் கேட்டது. ஐஸ்கிரீம் சம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் கேட்டது மார்ச்சில். அப்போது அட்டம்ப்ட்டு கேட்டது தான் ரொம்ப முக்கியம். 7.29 நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியாது. 7.3 7.4 ஃபுல்லாக படிச்சுட்டு நான் சொன்னது மட்டும் படிச்சின்னா ஒரு 5 மார்க் எழுதிடலாம். 7.2 சார் அப்படின்னு கேட்டால் முடிச்சுட்டு 7.2 பாரு. 7.1 பார்க்கலனாலும் பரவாயில்ல. ஆனால் நல்லா படிக்கக்கூடிய குழந்தைங்க இதெல்லாம் கொஞ்சம் கண்ணு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக எழுதலாம். சாப்டர் 8
8.3ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டியில் என்ன இருக்க போகுது சொல்லுங்கள். 5 சம்மு. 8.4ல் வந்து பார்த்தீங்கன்னா 2 டை சம்மு, 3 காயின் டாஸ் சம்மு, பாக்ஸ் சம்மு, அப்பார்ட்மெண்ட் சம்மு, அதுக்கப்புறம் என்சிசிஎன்எஸ் சம் என்ன இருக்குங்க. ஒரு மணி நேரம் இருந்தால் போட்டுறலாம். இப்போது ஒன்றும் இல்லைங்க. இப்போ நானே என் பசங்களுக்கு வந்து 5 மார்க் படிக்க சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ வரைக்கும் அவங்க எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 2 சாப்டர் படிக்கிறக்கே முக்குறாங்க. என்னென்னு காரணம் எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் விளையாண்டுட்டு போட்டிங்கன்னா 4 நாள் லீவ் வேஸ்ட் ஆயிரும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களால் நினச்ச மார்க் அச்சீவ் பண்ண முடியாது. தயவு செய்து வந்து பார்த்திங்கன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு ஒழுக்கமாக படிக்கிறவங்க இந்த 5 மார்க்ஸ் எல்லாம் மொக்க 5 மார்க் நான் இவ்வளோ கம்மியாக யாருமே கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இதை மட்டும் படித்தா எவ்வளோ எழுதலாம் அப்படின்னு கேட்டால் கம்பல்சரி சேர்த்தாமல் 9 எழுதிடலாம். எப்படி சார் 9ங்கிறீங்க? கண்டிப்பாக எழுதிடலாம். நீ கணக்கு போட்டுப்பார். ஆனால் கம்பல்சரி ஒரு வேளை நம்ம லக்குக்கு நம்ம படித்ததே வந்துச்சுன்னா 10 எழுதிடலாம். இப்போதைக்கு 9 எழுதலாம். ஓகேவா? கம்பல்சரி வேணும்னா நீ எல்லா சாப்டர்லையும் ஒழுக்கமாக படிக்கணும். எல்லா 5 மார்க்கும் தெரிஞ்சிருக்கணும். நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டேன் இல்லையா, அதில் பார்த்து படித்தாலே போதும். ஆனால் யூனிட் எக்ஸசைஸும் ஒரு சில சம்ஸ் பார்க்கணும். நான் கொடுக்கல இல்லையா, கொடுக்குறேன். அதெல்லாம் பார்த்தா அதை கம்பல்சரி அட்டன் பண்ண முடியும். அதை புரிஞ்சுக்கோங்க. 2 மார்க்ஸு சாயங்காலம் வரும். 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் சாயங்காலம் தரேன். சரியா? ஓவரால் 2 மார்க்ஸ் எல்லாம் என்ன படிக்கணும், ஈஸியாக நீங்கள் எப்படி 2 மார்க் ஒரு 8வது அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். 10 2 மார்க் எழுதுறதுக்கு நேற்றே சொல்லிட்டேன். ஒரு 8 9 அட்டன் பண்ணுங்க சார், ஒரு ஆசையாக இருக்குது, நானும் 2 மார்க்கில் எழுதுகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நான் ஈவினிங் வந்து போடுறேன். தேங்க்யூ.